கலந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல அன்பழகி ஸ்ரீதரனுடைய அன்பு வணக்கங்கள். திணை அமெரிக்கா நடத்தும் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய நக்கலைட்ஸ் தனம் அம்மா அவர்களோடு ஒரு சிறந்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்விற்கு என்னை அழைத்ததில் திணை அமெரிக்காவிற்கும் எங்களுடைய நண்பர்கள் குழுவிற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பு வணக்கங்களை பதிவிட்டு சிறப்புரை வழங்குவதற்காக எங்களுடைய அன்பு தோழமை அன்புடன் ஆனந்தி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது தமிழ் இலக்கிய வட்டாரங்களில். இருப்பினும் சொல்வது நமது கடமை, கேட்பது நமது உரிமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர். அவரை பற்றிய ஒரு சிறு நிகழ்வு. நெல்லையில பிறந்து எவ்வளவு அழகான இந்த திருநெல்வேலி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது திருநெல்வேலினாலே நமக்கு அல்வாவுக்கு ஃபேமஸ் தான். அந்த மாதிரிதான் அவர் நம்ம கிட்ட பேசுற பேச்சும் அவர் தமிழில கலந்துரையாடுவதும் நமக்கு உண்மையிலேயே அவ்வளவு இனிப்பு தரக்கூடிய ஒரு சுவையை அள்ளித்தரும் அன்பு பேச்சாளர் அவர். மிச்சிகன் மாகாணத்துல 25 வருடங்களாக வசித்து வரக்கூடிய இந்த அன்புடன் ஆனந்தி அவர்கள் கவிதாயினி, எழுத்தாளர், பட்டிமன்றம், கவியரங்கத்தினுடைய தலைமை ஏற்று நடத்துபவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், இப்படி இன்னும் பல திறமைகள் இருக்கு. இவர்கள் எழுதிய புத்தகங்களை பற்றி சொல்லணும்னா வான்மழையே வா, மனம் ஒரு மாயக்காரன், சோர்விலாள் பெண். எவ்வளவு அழகான தலைப்பு பாருங்க. இந்த பெயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே உண்மையிலேயே நம்ம ரொம்ப யோசிக்கணும். சோர்விலாள் பெண் எவ்வளவு நிதர்சனமான உண்மையான ஒரு தலைப்பை வைத்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவளின் நாட்குறிப்பேடு போன்ற நூல்களுக்கு ஆசிரியர். இன்னும் நிறைய இருக்கு. அவர்கிட்ட இருந்ததுல எடுத்ததுல ஒரு சிலது என்னை கவர்ந்த புத்தகங்கள்ல நான் இப்ப மேல வைக்கிறேன், அவ்வளவுதான். மங்கையரில் மாணிக்கம், தங்க மங்கை, சிங்கப்பெண், ஊவேசா விருதாளர், சுரதா, பாவலர், பாரதியார் விருதுகளுக்கு சொந்தக்காரர், கவிதை நூல்களை தொகுத்தவர், சிறார் இலக்கியத்தையும் விட்டு வைக்காமல் அதையும் சிறப்பாக எடுத்து நடத்துபவர், கட்டுரை தொகுப்பு நூலாசிரியர், மரபு கவிதை, புது கவிதை, இன்னும் வரவிருக்கக்கூடிய எந்த கவிதையானாலும் எங்கள் கவிதாயினி அற்புதமாக எழுதக்கூடியவர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அதுவும் தமிழ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர், தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் மேலாள் ஆணூரர், மின்னிதழ் துணை ஆசிரியர், லாலிபாப் சிறுவர் குழுவின் துணை இயக்குனர். 15 வருடங்களாக தமிழ் இலக்கியத்தை தன்னை அர்ப்பணித்து இன்றும் சீரும் சிறப்புமாக நம்மிடையே உணர்ந்து வரக்கூடிய நம்மளுடைய அன்புடன் ஆனந்தி அவர்களை வரவேற்கிறேன். செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் என வாழக்கூடிய நம்மளுடைய அன்புடன் ஆனந்தி அவர்களை இந்த அருமையான ஒரு நிகழ்விற்கு, மகளிர் தினம், அதுவும் நம்மளுடைய தனமம்மாவை இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாங்க ஆனந்தி. நன்றி, நன்றிடா அன்பு தோழி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். முதல்ல தனமம்மா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். அவரை பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்கு அம்மா பார்க்கும் பொழுதே. திணை அமைப்பு நடத்தக்கூடிய இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நக்கலைட்ஸ் புகழ் அப்படி சொல்லும் போதே ஒரு கெத்தா இருக்கு. எங்களுடைய தனம் அம்மா அவர்களின் நேர்காணல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பாதம் பணிந்து வரவேற்று மகிழ்கிறோம். இந்த இணைப்பில் நம்ம சோமா ஐயா உள்ளிட்ட பெரிய ஆளுமைகள், தோழமைகள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரையா தனித்தனியாக நான் வரவேற்றதாக எண்ணிக்கொண்டு உங்கள் அன்போடு இந்த அம்மாவுக்கு சிறப்புரை அம்மா முன்னாடி நம்ம என்னத்த பேசுறது, இருந்தாலும் நாங்க ஒரு உரிமை இல்ல பேசுவோம் அப்படின்னு. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு சொன்னாங்க. பொண்ண பொறக்கன்னாலே கொடுத்து வச்சிருக்கணும் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னது போல. கிருத்திகா அவர்கள் அருமையான வரவேற்புரை, ரொம்ப அற்புதமான மெல்லிய கவிதை, மென்மையா பேசினாங்க. கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் இனிமையா இருந்தது. ஞான நல்லறம், வீர சுதந்திரம், பேணு நற்குடி, பெண்ணின் குணங்களாம்னு இருக்கணும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கம் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் மகாகவி பாரதியும் சொல்லியிருக்காரு. நிமிர்ந்த நன்னடை அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அணிகலன். நமக்கு அது இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதற்கு ஒரு பெரிய அடையாளமாக அம்மாங்கிற அடையாளம் தாண்டி ஒரு வீரப்பெண், சிங்கப்பெண் அப்படின்னு தான் சொல்லணும். தனமம்மா அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வரவேற்பும் என்று சொல்லிக்கிறேன். அதாவது அம்மாவுடைய நிகழ்ச்சிகள் சரி, ஒருத்தங்களை நம்ம ஒரு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம்னா அவர்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மேலோட்டமா தெரிஞ்சிருந்தாலும் ஆழமா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒண்ணு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்காணல் பார்த்தேன். அவர்களுடைய கணவரை தோழர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அப்படியே எனக்கு சூப்பரா இருக்குல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட அவர் கணவர் அப்படின்னு சொல்லவே இல்லை. என்னுடைய தோழர் எனக்கு துணையா இருந்தாருன்னு. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலேயும் அவருடைய கணவரோ, தகப்பனோ, கூட பிறந்த பிறப்புகளோ கண்டிப்பா இருப்பாங்க, இருக்கணும். அது அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஐயா அவர்களை ரொம்ப நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னால பேசும்போது கூட அப்படி கூப்பிட்டது ரொம்ப அழகா இருந்ததுமா. அதுக்கே உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ரொம்ப ரசிச்சேன் அந்த இடத்துல நான் உங்களை.
நான் நானாக இருத்தல் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். நெறைய பேர் என்ன கேட்கறது உண்டு. நம்ம அன்பு தோழமை நெறைய சொன்னாங்க அன்பழகி. இப்ப நான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 1% தான் நான் இன்னும் இந்த இலக்கிய உலகத்துல நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா பெரிய கடல் போல இந்த உலகத்துல நெறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. தினம், 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 தினம் பெண்களாகி அதுவும் பெண் இப்ப சொல்லுவாங்க, வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாலே சாதனை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதாவது சுதந்திரம் பெண்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம். நாங்க எங்களுக்குள்ளது நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க யாரு எங்களுக்கு குடுக்குறது அப்படின்னு தான் நான் கேட்பேன். பொதுவாக ஒரு பெண்ண பொறுத்தவரைக்கும், "நீ நீயா இரு" அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எப்பவுமே நான் சொல்லக்கூடியது. மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, சமுதாயம் என்ன நினைக்குமோ அப்படின்னு. அதாவது தேவையில்லாத ஒரு அலப்பறையெல்லாம் பண்ணாம, ஆடம்பரம் இல்லாமல், நம்முடைய முன்னேற்றத்திற்காக ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு நம்ம வந்தா தான், நமக்கு நாமே தான் எஜமான், நம்ம தான் முதலாளி, நம்ம தான் வழிகாட்டி அப்படின்னு இருக்கணும். அத வந்து தனம் அம்மா ஒவ்வொரு இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பாங்க. எதுக்கும் பயப்படாம, தயங்காம நான் இந்த வயசுல எப்படி இருக்கேன் பாருங்க. லேட்டஸ்ட்டா என்ன லேட்டா வந்தாலும், லேட்டஸ்ட்டா வந்திருக்கேன் பாத்தியாங்கிற மாதிரி, ஒரு பெரிய பெரிய நமக்கு ஒரு தூண் மாதிரி. அவங்கள பார்க்கும்பொழுது, நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தையும், ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய தனம் அம்மாவ தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவங்கள பாருங்க, ஒரு சொல்லுவோம் இல்லையா? மேக்கப் அந்த முகப்பூச்சு. அதுல அன்னைக்கு சொன்னாங்க அந்த இன்டர்வியூல பேசும்பொழுது, "அதெல்லாம் எனக்கு இல்லம்மா. நான் அப்படியே வந்து உட்கார்ந்து பேசுவேன்ம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அந்த நக்கலைட்ஸ்ல நெறைய நிகழ்ச்சிகள்ல, ஒரு பெண்ணின் மாதவிடாய்க்கு ஒரு பேட் வாங்குறதுக்கு எவ்வளவு கூச்சப்பட்டுக்கிட்டு பேப்பர்ல சுத்தி, "நீ வாங்கிட்டு வா, நான் வாங்கிட்டு வான்னு" அவ்ளோ வெட்கப்பட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு? பெண்ணுக்கு அது ஒரு சாதாரணமாக நிகழக்கூடிய எப்படி ஒரு சளி, காய்ச்சலோ அது மாதிரி தான் அதுவும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த ஒரு பர்ட்டிகுலர் எபிசோட்ல அம்மா அவங்க சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய சிவப்பு, மஞ்சள், பச்சை டைரக்டர் சசிகுமார் அவர்களுடைய படத்துல, அவரு எப்படி வந்து ஒரு எதார்த்தமாக, எனக்கு எதுவுமே வந்து ஸ்பெஷலாலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுக்கவே தேவையில்லம்மா. நான் அப்படியே அப்படியே போனேன், அப்படியே நடிச்சேன். அவங்க அலட்டிக்கவே இல்ல. ரொம்ப சாதாரணமா, எளிமையா சொன்னாங்க. அது மட்டுமில்ல, ஒரு 6 படங்களுக்கு மேல இவங்க டப்பிங் குடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ் வந்து ஜி.வி. பிரகாஷ் அவர்களோடதுலயும் நெறைய நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்காக நெறைய பேசியிருக்காங்க. பின்புலம், இவருடைய பின்புலமா இருக்கக்கூடியது, அவருடைய கணவர், தாய். அதெல்லாம் சொல்லப் போறாங்க நம்மகிட்ட. பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி அம்மா நெறைய சொல்லியிருப்பாங்க. மனபலம், அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ படிச்சிருப்பாங்க. இங்கேயே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்களுக்கு பெட்ரோல் போட தெரியாது. அது எனக்கு வண்டியில வந்து பெட்ரோல் இல்ல, என் கணவர்ட்ட குடுக்கணும்பாங்க. அந்த அளவுக்கு கூட ஒரு ஆனா அவங்கள விட இவங்க ஜாஸ்தியா படிச்சிருப்பாங்க. ஒரு மனபலம், தைரியம், உத்வேகம் இருக்கவே இருக்காது. அந்த தைரியம் வேணும் பெண்களுக்கு. உண்மையிலேயே ஆக்க சக்தி ஒரு குடும்பத்துல பெண் தான். அந்த பெண்ணுகிட்ட இருக்கக்கூடிய சக்தி தான் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல. நாமே தான் டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் சொல்லுவேன் எப்பொழுதுமே. அப்படி நம்மள யாராவது அடக்கணும்னு முடிவு பண்ணாங்களா, இல்ல முயற்சி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ன்னு நான் சொல்லுவேன். அவங்கள தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு. நாமா இருக்க விடணும். இருக்க விடலையா, நம்ம இருக்கணும் அவ்வளதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுதந்திரம் யாரும் நமக்கு தர வேண்டியதும் கிடையாது. அம்மாவுக்கு சில வரிகள். கிருத்திகா, நான் உங்க ரேஞ்சுக்கு எழுதல. நான் ஒரு சில வரிகள். அம்மாவென்ற அடையாளத்துடன் அன்பினைச் சுமந்து, நக்கலைட்ஸ் வழி நம் மனதுக்குள் புகுந்து, விழிப்புணர்வு தூண்டிவிட்டு விட்டதெல்லாம் தொட வைத்து, பெண்மைக்கு உதாரணமாய், பெருமைக்கு இலக்கணமாய், எளிமைக்கு எடுத்துக்காட்டாய், எழுச்சியோடு செயல்பட்டு, தனித்திறமையோடு தனித்து இயங்கும் தனம் அம்மாவிற்கு நான் தலைவணங்கி வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கிறேன். அம்மாவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை குடுக்கணும்னு ஒரு 2டே 2 வரி. என் தோழி ரொம்ப அற்புதமா பாடுவா அன்பழகி. அவர்கள் வந்து மன்னிக்கணும். "என்னடா நீ இப்படி பாடி சொதப்புறியேன்னு" என்ன திட்டப்படாது. இருந்தாலும் நான் பாடுவேன். "தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டுன்னு" ஒரு பாடல் வரும் தெரியுமா? எனக்கு அன்னைக்கு என்னமோ தெரியல. காலையில எந்திரிக்கும்போது அந்த பாடல் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன். தனம் அம்மாவ நெனச்சு. தனம் அம்மா இருங்க. நான் என்ன வார்த்தை போட்டேன்னு ஒரு நிமிடம் யோசிச்சுக்கிறேன். ம். தனம் அம்மா இங்கு சிங்க நடை போட்டு இணைய வழியில் வந்தார். பெண்ணியம் பற்றி கண்ணியமாக வந்து பேசி சென்றார். நெறைய வரிகள் நான் யோசிச்சேன். அன்பு முன்னாடி பாடுறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. ஏன்னா, அவங்க சிறந்த பாடகி. அதனால அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அர்ப்பணித்து, இந்த நேர்காணல் சிறக்க உங்கள் அனைவரோடு நானும் சேர்ந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வாங்க அன்பு. நன்றி. அருமை ஆனந்தி. அதாவது ஒரு விமென்ஸ் டேக்கு எப்படி ஒரு பஞ்ச் குடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதாவது நமது உரிமை, நமது கடமை. இது வந்து கடமையே கிடையாது. இது நமது உரிமை. இத வேற யாரும் கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது.
அது நம்மிடமே இருக்கு. ஆனா அதை எப்ப எடுக்கணும், அது எவ்வளவு அழகா அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாகிய நம்மளுடைய கரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு உண்மை. அம்மாவுக்காக இவ்வளவு அழகான பாட்டை எழுதிட்டு நீங்க முடிக்காமலே போனது எங்களுக்கு மன வருத்தம். இன்னும் கொஞ்சம் பாடியிருந்தா அம்மா ரொம்ப ரசிச்சு கேட்டிருந்தாங்க அந்த பாடல. ரொம்ப அருமை வானதி. நான் ரொம்ப தனியா அருமையா பாடி ஒரு அனுப்பிடுறேன் அம்மாவுக்கு. நிச்சயம். அப்ப நாங்கெல்லாம் எப்படி கேட்கிறது? ஏன்னா சிறப்பு விருந்தினருக்கு பாடக்கூடிய பாடலை நாங்களும் கேட்க வேண்டும் இல்லையா? அதனால எங்களுக்கும் வந்து இணையத்துல நீங்க பகிரணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக செய்வோம். ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்புரை வழங்கிய எங்களுடைய அன்புடன் ஆனந்தி தோழமைக்கு மிக்க நன்றி. நமக்கு சிறப்புரை நல்கிய நம்மளுடைய அன்பு தோழமை ஆனந்தி அவர்களை அழைக்கிறேன் கருத்துக்காக. வாங்கம்மா. மியூட் பண்ண அன்மியூட் பண்ணுங்க. அது உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அம்மா பார்த்தோன்னே. ரொம்ப சிறப்புமா. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அது கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப எதார்த்தமா பதில் சொல்லி, அம்மா பத்தி நீங்க சொல்லும்பொழுது அப்படியே ரொம்ப அம்மாடா அப்படின்ன மாதிரி நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? தாலிய பத்தி பேசும்பொழுது விளக்கம் சொன்ன உடனே அம்மா, சரியா தான்ப்பா சொல்ற அப்படின்னு. ஏன்னா, நம்ம என்னதான் சொன்னாலும், அதுக்கு மேல அம்மா சில அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றத நீ கேளு அப்படின்ருவாங்க. அந்த மாரி இல்லாம உங்க அம்மா நீங்க சொன்ன கருத்த ஏத்துக்கிட்டு உடனே செஞ்சது ரொம்ப சிறப்பு. ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். இன்னும் பேச விட்டா, உங்கள பேச விட்டு கேட்டுட்டே இருக்கலாம் போல. அவ்ளோ சிறப்பா இருந்தது. அன்பு தோழியும் வந்து நெறைய நீங்க பேசின வசனங்கள் எல்லாம் எடுத்து பேசுனாங்க. அவங்க உங்களையே மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது அன்பு. உங்களுடைய நேர்காணலும் சிறப்பா இருந்தது. ஆ 2 வரி பாடலன்னு ஃபீல் பண்ணீங்கல்ல, அத முடிச்சு விட்டுருவோம் நம்ம அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பா, தனமம்மாக்காக. அப்பதான் நிறைவு பெறும். சூப்பர் ஆனந்தி. வாங்க. ஓகே. தனம் அம்மா இங்கு சிங்க நடை போட்டு இணைய வழியில் வந்தார். பெண்ணியம் பற்றி கண்ணியம் காத்து வந்து பேசுகின்றார். அம்மா என்றால் தனம் அம்மா முகம்தான் வருகிறதே. நக்கலை புகழ் தனம் அம்மாவை நாம் வாழ்த்துகிறோம். இன்னும் இன்னும் உயர்ந்திட வேண்டுமென நான் வாழ்த்துகிறேன். தனம் அம்மா இங்கு சிங்க நடை போட்டு இணைய வழியில் வந்தார். பெண்ணியம் பற்றி கண்ணியம் காத்து வந்து பேசுகின்றார். நன்றி, நன்றி. அம்மாவுடைய புகழ் மென்மேலும் வளரட்டும். நாங்களும் உங்களோட பயணிக்கிறோம் அம்மா. நன்றி. அருமையான வரிகள், நன்றி. அழகான ஒரு பாட்டு எடுத்து இந்த நன்றி. சிங்கப்பெண்ணுக்கு நீங்க பாடி நன்றி. காட்டுனது ரொம்ப சிறப்பானது. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றிடம்மா.